நான், ஏன், நான்லாம், என்ன அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, அவங்க கூட பேசுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? வெல்கம் டு ஹவ் டு டாக் டு எனிவன் சாப்டர் 19 தி ஸ்பிவலிங் ஸ்பாட்லைட். ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒரு பெரிய ஸ்பாட்லைட் வந்து மேல இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க பேசும்போது அது அவங்க பக்கம் திரும்பும். ஆனா ஒரே கிரைட்டீரியா என்னன்னா, ஒருத்தங்க அவங்கள பத்தி பேசும்போது அந்த ஸ்பாட்லைட் பிரைட் ஆகிக்கிட்டே போகும். சோ அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு அவங்க யார் கூட பேசுறாங்க அப்படின்னே தெரியாது. மீனிங் அவங்க இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணி அந்த கான்வர்சேஷனை கட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த கான்வர்சேஷனை ஃப்ளோ ஆக வைக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. அந்த ஸ்பாட்லைட்டை ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது உங்களை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இல்லாம அடுத்தவங்களை பத்தி நிறைய கொஸ்டின் கேளுங்க. ஒன்ஸ் இந்த கான்வர்சேஷன் அவங்க பக்கம் ரொம்ப சாயற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்க பக்கம் திரும்பி அந்த ஸ்பாட்லைட் எடுத்துக்கிட்டு, அதாவது உங்களை பத்தின ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி அந்த ஸ்பாட்லைட் அவங்க பக்கம் ஸ்பின் பண்ணி விடுங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஸ்டெடியா ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் ஒருத்தங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவங்கள பத்தி பேசுறது மட்டும்தான். சோ அந்த ஸ்பாட்லைட்டை எப்பவுமே அடுத்தவங்க பக்கமே வச்சிருங்க. சோ அப்பதான் அவங்க அந்த கான்வர்சேஷன்ல ரொம்ப இன்வெஸ்டடா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி 92+ ட்ரிக்ஸ் இருக்கு உங்களோட கான்வர்சேஷன் ஆரவே ஸ்கை ராக்கெட் பண்றதுக்கு. அதுதான் சீரிஸ்ல பாத்துட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.